கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த போதனையிலே நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்மை வழிநடத்துவதை விட கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார். ஒரு குடும்பத்தில் நீங்கள் தலைவனாக இருக்கீங்க. உங்களை யார் வழிநடத்த சிலவர்களுக்கு தாப்பன் இருக்க மாட்டாங்க, தாய் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சிகள் மற்ற விஷயங்கள், வீடு வாங்கணும், அது வாங்கணும், நிலம் வாங்கணும், ஏகப்பட்ட கல்யாண திருமணம் வாங்க எல்லாமே நீங்கள் தான் முயற்சி பண்ணி செய்கிறீங்க. ஆகையால் இந்த காரியத்தை எப்படி அதை நடத்த முடியும்? நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய எனக்கு உள்ளே இருக்கிற திறமை தான் அப்படின்னு. அந்த திறமையை தந்தவரே உங்களுக்கு ஆண்டவர் தாங்க. இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லா வல்ல இறைவன் நம்முடைய கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் அவர் நடத்தி முடிக்கிறார். ஆக கிறிஸ்துவை நீங்கள் உள்ளாத மனதிலே வைக்கும் பொழுது, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதை எடுத்து செய்கிற எல்லா காரியம் நீர் வாக்கியப்படணும்னு சொல்லும்போது அந்த காரியம் சுலபமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணும், டெய்லி உங்களுக்கு தூக்கம் வராது. ஆகையால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காது. கிறிஸ்துவை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது, எந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் போகிறேன், வர்றேன், பிள்ளைகளை காரியம் செய்கிறேன், எல்லா காரியத்தையும் குடும்பத்துக்கான தேவையான எல்லாத்தையும் செய்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவே நீர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொடுப்பவர் நீர் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் ஒரு சில நிமிடங்கள் தான் நாம் இந்த பகுதியில் நம்ம தியானிக்கிறோம். நீங்கள் 1-2 நிமிஷமே கர்த்தருக்கு கொடுக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாறுதல் உண்டாகும்? உங்களுக்கு விதைப்பு அறுப்புங்கிற இந்த இந்த வைக்கப்பட்ட அந்த ஒரு செயல், ஒரு பிரின்சிபல், அது எப்படி புரியும்? நிறைய விஷயமான காரியங்கள் இருக்குது. ஆகையால் இந்த வருகிற நாட்களில் நான் இந்த விதைப்பு அறுப்பை பற்றி பேச விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு முன்னேற்றத்தின் பாதையாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். நம்முடைய கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அது எப்படி பாருங்கள், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் இதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். பாருங்க, அவருடைய இளைப்பாறுதல் தேவனுடைய இளைப்பாறுதல் எப்படின்னா, உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு பயத்தை நீக்கி கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது, உங்களுடைய மனதை அப்படி பில்ட் பண்ணி நீங்கள் இப்படி உள்ள செயல்படும் போது, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற காரியத்தில் அப்பொழுதுதான் உங்களுக்கு அது இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் மனசை போட்டு கர்த்தரை நினைக்காம, கர்த்தரை இந்த காரியத்தில் நான் இந்த விஷயத்துக்கு நான் செய்கிறேன், ஆகையால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதில் நீங்கள் உண்மை முன்வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே மாதிரி வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாகணும். அதாவது வாக்கு தத்துவங்கள்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கு தத்துவங்களும் உங்களுக்கு தான். அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தான். இப்போ அவரு இல்லை ஆபிரகாம், ஆனால் இப்போ அந்த ஆசீர்வாதம் அவைலபிளாக இருக்குது. ஏனென்றால் எப்படி அது நமக்குள்ளே வந்து விட்டது என்றால், கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு வந்து விட்டது. அவர் நம்ம மேல் அனாதி அன்பு வைத்து நமக்கும் அந்த அன்பை கொடுத்து நமக்கும் அதே பிரமாணத்தை கையாள அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நாம் அறியாதனால தான், அது தெரியாதனால தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை பெருசாக அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு அறியலை அது எப்படி அதை ஒர்க் பண்ண, இது எப்படி சொல்யூஷன். பாருங்கள், பெரிய பெரிய பிரச்சனைலாம் ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்யூஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளோதானா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சிலவங்க பாருங்கள், சின்ன பிரச்சனை, ஐயோ இப்படி ஆகிட்டு இது செஞ்சு அப்படின்னு சொல்லி கலங்குவாங்க. ஆகையால் அப்படி கலங்கும்போது நீங்கள் இளைப்பாறுதலில் போக முடியாது. அதான் சொல்கிறாரு, வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போகக்கூடாதுன்னு சொல்கிறார் கர்த்தர். பாருங்கள், நீங்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதனுடைய எல்லா வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தங்க. அது உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது யாராட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் எழுந்து நில், கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் எழுந்து நில். உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை பெருக்கத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர் அவரே, சுகத்தை தருகிறவர் அவரே, எல்லா நேரத்திலும் உங்களோடு காத்து கொண்டிருப்பார் அவரே. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்குது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உரியது. அதாவது தமக்கு உண்டாகி இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறதுனால அது என்ன செய்யணும்? இப்பொழுது நீங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தினமும் நாவில அறிக்கப்படும், கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறேன்,
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன்னு சொன்னி, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். அதை என் உள்ளத்திலே வைக்கிறேன். ஆம், நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே நீங்கள் வாருங்க. அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லையோ, நீ கைவிடும், நான் கூடவே இருக்கேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, வாருங்க வாருங்க அப்படிங்க. அது எப்படி நடக்கும்? அது நல்லா இருக்குமா அந்த ஜெபம்? நல்லா இருக்காது. தேவன் இப்போ உங்கள் உள்ளத்திலே இருக்கிறாருங்க. நீங்கள் சொல்லணும், இந்த ஒரு காரியம் இருக்குது, இதை நான் எப்படி செய்ய, எப்படி ஜெயிக்க, அதற்கான ஞானத்தை கொடுங்க, அதற்கான புத்தியை கொடுங்க, நான் அதிலிருந்து மேற்கொள்ளுங்க. ஏன்னா எந்த ஒரு காரியமும் இந்த பைபிளில் போட்டு உன் வழியே நீ வாக்கியப்படுவாய். அங்கே வேறு கர்த்தர் இல்லை. கர்த்தர் சில பிரமாணங்கள், சில விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காரு. அதன்படி நீங்கள் ஆக்டிவ் ஆகணும். அப்படி தானே? இப்போ ஒரு வானொலி இருக்குன்னா, நீங்கள் எந்த திசையில் திருப்பினாலும் வராது. இப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் வச்சா தான் அது பாட்டு கேட்கும், இல்லை ஒரு நியூஸு ஏதோ கேட்கும். அதே போல் தேவனும் இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு சில பிரமாணங்கள் அதன்படி நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் செழித்து இருப்பீங்க. இல்லைன்னா எனக்கு ஆண்டவரை நான் எப்படி ஜோம் பண்ணேன், இப்படி ஜோம் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் எந்த இதாலும் தேவன் முன்னம் நின்று நீங்கள் குற்றம் சாட்டவே முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியல. தெரிங்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதான் தேவன் சொல்ல, இப்படி வந்து தான் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, நம் தேவன் பாருங்கள் என்ன அழகாக கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, உனக்கு இதெல்லாம் கற்றுத்தரப்பா, நீ ஏன் கவலைப்படாது, இளைப்பாறுதல் கவலைப்படாது அப்படி சொல்லுகிறார். என்னுடைய வாக்கு தத்தங்கள் உன்னுடைய நாவில் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். அதான் சொல்ல சங்கீதக்காரர் சொல்ல, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓலமாக அந்த மாதிரி ஒரு இலையுதிர் மரம் போல இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாங்க. பாருங்கள், நீங்கள் எப்பவும் தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும்னா அப்படியே மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் சார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார், இந்த காரியத்தை செய்கிறார், அவர் எனக்கு கூட இருக்கிறார், என் பிள்ளைகள் வெளியே பேருக்கு வேலைக்கு பேருக்கு வந்திருக்கு, அப்பவும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். இப்படி அடிக்கடி உங்கள் நாவில் கர்த்தர் கர்த்தர்னு வந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என்னோட கூட இந்த காரியத்தை முடித்துறாரு, நாளைக்கு போகிற காரியங்கள் எல்லாமே வாக்கிய பண்ணுவார், என்னோட கூட இருக்கிறார். இப்படி நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்க? காலையில் எழுந்திரிச்சு பெட்லேருந்து எழுந்திரிச்சு, என்னை ஜீவிக்கிற பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இந்த நாள் இனிய நாளாக மாற்றுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், இப்படி சொல்லி எந்திரிச்சிருங்களா? இப்படி சொல்லி எந்திரிக்கும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புஷ்ட் மாதிரி, அதாவது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் போக முடியும். ஏன்னா தினமும் நீங்கள் அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் கீழே இருக்கிறதுக்கு என் தேவன் விருப்பம் இல்லை, என்னை மேலாக வைக்கிறது தான் விருப்பப்படுகிறார் அப்படி சொல்லணும். நான் இந்த மாதிரி இருக்க விட அவருடைய விருப்பமே வேறங்க. இந்த அண்ட சராசரியை படைத்தவர் உங்களை ஓட்டாண்டியாக வைக்கிறத அவர் நீங்கள் சொல்லணும், இந்த அண்ட சராசரியை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் இப்படியே இருக்க வேண்டிய தேவையில்லை, இதை விடையும் மேலான பல்மடங்கு இருந்து மற்றவர்களுக்கு உதவிகரமாக என்னை மாற்றுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ஞ்சிருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாள் நான் சொல்கிறேன், கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருங்க. புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறான்னு தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.